என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே.
உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வேத வாக்கியங்களை அருளப்போகிறீர். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்பதை கர்த்தர் எங்களுக்கு நீர் அறிவிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த தீர்க்க தரிசன வாக்கியத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பாவிகளை ரட்சிப்பதற்காக நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய பாடுகள், துக்கங்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டவராய் தாங்கொண்ணாத வேதனையோடு அவர் நமக்காய் சிலுவை சுமந்தார். அவர் சரீரத்திலே பட்ட ஒவ்வொரு காயங்களை குறித்து, அந்த நொறுக்குதலை குறித்து ஏசாயா சொல்லுவார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார்,
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதத்தில் முன்னுரைத்த அந்த வாக்குப்படி அவர் சரீரத்தில் அடைந்த ஒவ்வொரு காயங்கள், அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டதே, அது அவ்வளவும் நம்முடைய பாவ அக்கிரமங்கள், மீறுதல்கள். அப்படி நமக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு பாவிகளாகிய நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்தார். உலக இரட்சகராய் அவர் வந்தார் மனுமக்களை மீட்பதற்காக. இப்போ யோவானில் வாசித்தோம், அவருக்கு சரீரத்திலே எத்தனை காயங்கள், முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசிலை வைத்து கோலால் அடித்தார்கள். சிவப்பு அங்கியை அவருக்கு அணிவித்து அவரை கையினால் அடித்தார்கள். அப்படி அவரை பரியாசம் பண்ணினாங்க, நிந்தித்தாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அத்தனை பரியாசமாய் அவர்கள் செய்தார்கள். முள்ளுகளாலே ஒரு கிரீடத்தை, முடியை உண்டு பண்ணி அவருடைய சிரசிலே வைத்தார்கள். அவர் மாத்திரம் அந்த முள்ளுகளினால் உண்டாக்கப்பட்ட கிரீடத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார். ஆனால் நமக்கு எப்படி கிரீடம் கிடைக்கும்? அவர் அந்த முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டபடியினால தான் நமக்கு தேவன் நற்கிரீடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தினார். நமக்கு பல கிரீடங்கள் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7, 8 வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுவார், எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிற அனைவருக்கும் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம். அது ஒரு நற்கிரீடம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுவார், 1 அதிகாரம் 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1:12 அவர் எழுதுவார். ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிரீடம். சோதனையில் அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது பல மனிதர்கள் கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போயிடுவாங்க. அவர்களாம் ஜீவ கிரீடத்தை பெறுகிறது கஷ்டம். ஆனால் யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு, வாசிங்க 12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று. அதை கர்த்தர் சோதனையை சகித்து உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறவர்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். இப்படி நிறைய வார்த்தைகள் நமக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிரீடங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பும் கொடுக்கிறார். உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை பற்றி கொண்டு இரு என்றும் எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 3:11 பாருங்க.
3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நமக்கென்று தேவன் உண்டு பண்ணின கிரீடத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பற்றி இந்த கிரீடங்கள் எல்லாம் நமக்கு எப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஜனத்துக்கு, கர்த்தருடைய தாசர்களுக்கு இந்த நற்கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி தான் அவர் முட்கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கிரீடம் என்பது அந்த அவ்வளவு முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி, முள்ளுகளாலே ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி, அந்த முள்ளுகள் அவ்வளவும் நம்முடையது தான். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் நம்முடையது தான். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய பாடு, நம்முடைய துக்கம் எல்லாம் நம்முடையது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ இந்த முள்ளு அதுவும் நம்முடையது தான். மனுஷர்களிடத்துல நிறைய முள்ளு இருக்கு, அதைத்தான் அவர் அப்படியே கிரீடமாய் சுமந்தார். அது இருக்கிற வரைக்கும், முட்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் நீதியின் கிரீடத்தையோ ஜீவ கிரீடத்தையோ இப்படிப்பட்டதான நற்கிரீடத்தை அவன் பெற முடியாது. ஆகவே ஒரு பாவி அவனை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? அவனுக்கு நற்கிரீடத்தை கொடுப்பதற்கு அவனை முற்றிலும் மாற்றுகிறார். அவனுடைய பாவாக்கிரமத்தையும் பலவீன நோய்களையும் அவனுடைய பாடு துக்கங்களையும் அவன் வாழ்விலே இருக்கிற முட்களையும் எல்லாத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து, கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது! ஆகவே இந்த முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை பார்க்குறோம். முள்ளுகளை கொண்டு ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணினார்கள். அந்த முட்கள் நம்முடையது. நம்மகிட்ட இருக்கிற முட்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். முட்கள் முதனா பூமியில் முட்கள் என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 பார்க்கலாம். ஆதாமால் உண்டானது. முள்ளும் குறுக்கையும் முளைப்பிக்கும் உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பயிர் வகைகள் அதனதன் பயிர்களை மாத்திரமல்ல, அதுக்கு பதிலாக முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று சாபமிட்டார். ஒரு மனிதனால், ஆதி மனிதனால், முதலா தேவன் உண்டாக்கின அந்த முதல் மனிதனால் சாபம் என்ற ஒரு முள்ளு, அந்த சாபத்தை நம்முடைய பாவத்துக்காகவும் நம்முடைய சாபத்துக்காகவும் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவ சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். முதல்ல ஒரு சாபம் முட்கள் என்று பார்க்கிறோம். வாசிங்க ஆதியாகமம் 3, 17, 18, 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முதலா வேதத்தில் இடம்பெற்ற முள், ஒரு சாபமான முள். பூமி முழுவதும் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமி உனக்கு முள்ளை கொடுக்கும். நல்ல பயிர் வகைகள் இருக்க வேண்டிய பூமி, பயிர் வகைகளும் இருக்கும், முள்ளும் குறுக்கும் இருக்கும். சாபம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கலாம். அதன் பிறகு ஜனங்கள்லாம் வலிகி பெருகி தேவனுடைய ஜனம் என்று தேவன் தனியாக
அவர்களை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து நீங்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய சுதந்திரம் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். இங்கே ஆதாம் தேவனுடைய வார்த்தையை அவன் மீறினான், கை கொள்ளல. ஆகவே சாபமாகிய முள். அப்படியே இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் என்று எரேமியா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் எரேமியா கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை வாங்கி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த போது, நாங்கள் இதை கை கொள்ள முடியாது, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பாரம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பாரம் என்றார்கள். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட எங்களுக்கு வார்த்தையை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. இவன் போய் உட்காந்து கர்த்தரோட பாதப்படியில் தரித்திருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்று வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கர்த்தர் எப்படி சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் கோதுமையை விதைத்தார்களாம், ஆனால் கோதுமையை அறுவடை செய்யலை, முள்ளை அறுவடை செய்தார்களாம். எரேமியா 12:13, எரேமியா 12:13. கோதுமையை விதைத்தார்கள், கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். கோதுமையை விதைச்சு கோதுமை தான் அறுவடையாகணும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடை. ஆனால் இங்கே கோதுமையை விதைத்தார்கள், ஆனால் கோதுமை ஒன்றுமே முளைக்கல, எல்லாம் சாவியாக போச்சு. ஒரே முச்செடிகள் முளைச்சிருக்குது. முள்ளை தான் அவங்க அறுவடை செய்தாங்களாம். சாபம். முள் என்பது ஒரு சாபக்கேடு, சாபம். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீறும் போது கர்த்தருடைய கோபம் மனிதனுக்கு நேராய் வருகிறது. ஆகவே தேவ கோபத்தினால வரக்கூடிய சாபங்கள். ஏன்னா தேவன் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமானது தேவனுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பது தான். அதை மீறி ஏன் இந்த சாபங்கள் எல்லாம் நமக்கு நேரிடுது? அவர் சொன்னார், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கவனமாய் செவி கொடுத்து அதை கை கொள்ளும் போது நான் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி எல்லாம் ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி ஆசீர்வாதங்களை தான் கொடுத்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல்லிருந்து 4 வசனங்களை பார்க்கும் பொழுது 4வது வசனத்தை மட்டும் வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தையிலும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீ வளர்க்கிற மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் நிலத்தின் கனி, நீ நிலத்தில் கையிட்டு செய்யக்கூடிய உன்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குறைவும் இருக்காது. உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு குறைவு வராது. எப்பையும் பணம் இருக்கும், களஞ்சியத்திலே பொருள் இருக்கும், குறைவு படாது. எப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போ நடக்கும்? கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? முதல் வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் தேவனுடைய ஜனங்கள் மேன்மையாக இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு கவனத்தை செலுத்தணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். என்னதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். நமக்கு இஷ்டமானதை செய்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகும் பொழுது எதற்காக தேவனுடைய கோபத்தை பெற்று சாபத்தை வாங்கணும்? முள்ளு இருதயத்தில் எப்பையும் வேதனை, சந்தோஷமாக இருக்க முடியல,
சமாதானம் இல்லை. வாழ்வில் ஏதோ ஒரு முள், ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது. அப்படி உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஒன்று போக ஒன்று, துன்பத்துக்கு பிறகு இன்னும் ஒவ்வொரு துன்பங்கள், புது புது துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள். கர்த்தர் அப்படி சொல்லலை. உன்னை மேன்மையாக வைப்பேன். பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ என் சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்கணும், அதை கை கொள்ள வேண்டும் என்று தான் ஆசீர்வதித்தார். அப்போ உன் கர்ப்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் நிலத்தின் கனி, நீ கையிட்டு செய்யக்கூடிய எல்லா பிரயாசங்கள், உன் மிருக ஜீவன்கள் எல்லா சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அநேகரோட வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்க, பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை. பிள்ளைகளை நினைத்து கலங்கி தவிக்கிற பெற்றோர் எத்தனை பேர். இப்படி வாழ்க்கையில் முட்களால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர். முதலாவது ஒரு முள்ளை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், கர்த்தருடைய வார்த்தையை ஆதாம் மீறினபடியால் அவனுக்குத்தான் சாபமிட்டார். நீ கஷ்டப்பட்டு உழைப்ப, நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்த, நீ பாடுபடுவ. ஆனால் பூமி உனக்கு பயிர் வகைகளையும் கொடுக்கும், அதோடு கூட முள்ளும் குறுக்கையும் அது முளைப்பிக்கும் என்று ஒரு முதல் சாபத்தை பார்க்கிறோம். அது ஒரு முள். ரெண்டாவது இன்னொரு முள்ளை பார்க்கலாம். இது முள்ளுனாலே காலுக்கு தான் முள். ஏன்னா பூமியில் தான் இருக்கும் முட்கள். பொதுவாக நடக்கும்போது காலில் தான் பாதிக்கும், காலுக்கு தான் முள். காலில் முள் குத்துனா நடக்க முடியாது, அது ஒரு பெரும் வேதனை. காலில் முள் குத்துனா நமக்கு அது ரொம்பவே ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் கண்ணுக்குள்ள முள்ளு குத்துனா எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்க. காலில் குத்துனாலே நம்மளை தாங்க முடியல. அப்போ இன்றைக்கு கண்ணுக்குள் முள் குத்தினால் ரெண்டாவது ஒரு முள்ளை பார்க்கிறோம். உன் கண்களுக்கு முள் அப்படின்னு சொன்னார். வாசிங்க எண்ணாகமம் 33, 55, 56. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுவார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பூமியில் குடியிருக்கிற அந்த குடிகளை நீங்கள் அழிச்சிருங்க, யாரையும் விட்டு வைக்காதீங்க. அவர்களை அழித்து விட்டு தேசத்தை கைப்பற்றுங்கள். அது ஒரு அசுத்தமான ஒரு ஜாதி. அந்த அசுத்த ஜாதி 7 விதமான ஜாதி. அதை அழித்து அந்த தேசத்தை கைப்பற்றுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க அழிக்கல். கர்த்தர் சொன்னார், அப்படி நீங்கள் விட்டு வைத்தால் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முட்களாய் இருப்பாங்க, உங்கள் விலாவுக்கு கூறுகளாய் இருப்பாங்க, ஈட்டியாக இருப்பாங்க. கண்ணுக்குள்ளே முள்ளு குத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே அவங்கள அழிச்சிருங்க. அவங்க உங்கள் கண்ணை குத்திக்கிட்டு இருப்பாங்க, உங்கள் விலாவில் ஈட்டி மாதிரி பாய்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அழிச்சு போடுங்க என்று தேவன் சொன்னார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதலிருந்து ஒரு 4 வசனத்தை வாசிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதி, உன்னை காட்டிலும் ஜனம் பெருத்த ஜாதி, இவங்களை அழிக்கும்படி சொன்னார். வாசிங்க.
உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். இது கர்த்தருடைய கட்டளை. இது ஜனம் பெருத்தது. இது ஒரு பலத்த ஒரு ஜாதி. இது அந்த தேசத்தில் பரவி இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க உங்களை கையில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை துரத்தி அவர்களை சங்காரம் பண்ணிவிடு, அழித்து விடு. விட்டு வச்சா என்ன நடக்கும்? வாசிங்க கீழே. அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடாது. அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். ஏன் அழிக்க சொன்னாரு? ஏன் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடாது? ஏன் அவர்களோடு எந்த ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது? திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவர்களோடு என்று ஏன் சொன்னார்? கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுவாங்க. கர்த்தரை விட்டு அவர்கள் விலகச் செய்து அந்நிய தெய்வங்களை வழிபட வச்சிருவாங்க. ஆகவே அவர்களோடு சேரக்கூடாது. அவங்கள அழித்து அந்த தேசத்தை கைப்பற்றுங்கள் என்பதுதான் கர்த்தருடைய கட்டளை. ஆனால் அவர்கள் அழிக்கல. அவங்களால விட்டு வைத்த சில ஜனங்களால் அவர்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்து கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்து அதில் தான் கோதுமையை விதைக்கிறாங்க, முள்ளை அறுக்கிறாங்க. சாபத்தின் முள்ளு மேலே முள்ளு, சாப முள். இதுவும் ஒரு சாபந்தான். கண்ணுக்கு முள். தேவன் எதையெல்லாம் அழிக்கணும்னு சொல்கிறாரோ, எதையெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லுறாரோ அதையெல்லாம் நம்ம அகற்றிடணும், அழிச்சிடணும். அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது ஒரு 7 அசுத்த ஜாதிகள், அதை அழிக்கணும் அப்படி சொன்னார். புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி தான் அந்த அசுத்த ஜாதிகளுக்கு ஈடாக இணையாக அசுத்த பாவங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. இந்த பாவங்களை உங்களை விட்டு அழித்து போடுங்கள். அழிக்காவிட்டால் எப்படி அந்த ஜாதிகள் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு கண்ணுக்கு முள்ளாக அவர்களுடைய அவங்க கூராய் இருந்து அவங்கள இடையை குத்துனதோ, அது போலத்தான் அழிச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்களை நம்மை விட்டு அழிக்காவிட்டால் அது நம்முடைய கண்ணுக்கு முள். நாம் எதையெல்லாம் அழிக்க வேண்டும்? அந்த அசுத்த ஜாதிகளைப் போல தேவனுடைய பார்வையில் அசுத்தமான பாவங்கள் உண்டு. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை உங்களுடைய சரீரத்திலே அவயவங்களிலே இராதபடிக்கு அழித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5 கொஞ்சம் கீழே வாசிட்டு வாங்க. ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர்யிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய நம்முடைய அவயவத்தை கூட அழிச்சு போட சொல்றார். இந்த காரியங்களை அழித்து போடுங்கள். விட்டு வைத்தால் அது நம்ம கண்ணுக்கு முள்ளாக ஒரு கூறாக இருந்து நம்மளை குத்திக்கிட்டே தான் இருக்கும். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனிதன் சந்தோஷமாக வாழ முடியுமா? சந்தோஷம் போல தோணலாம் கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அது வாழ்வில் எத்தனை ஒரு பயங்கரமான முள்ளாக ஈட்டியாக கூறாய் இருந்து நம்மளை குத்தி ரணமாக்கி வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள். அப்படியே கீழே வாசித்துக்கிட்டு வரலாம். இன்னும் அநேக காரியங்களை ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார் பவுலை கொண்டு. இதையெல்லாம் அழித்து போடுங்கள். உங்கள் அவயவத்தில் இருக்கக்கூடாது. அவயவத்தில் இருந்தால் கூட அந்த பார்ட்ஸை கூட அழித்து போடுங்க. கீழே வாசிங்க.
இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கனை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் அழித்து போடுங்கள். கோபம், மூர்க்கம், இந்த மாதிரிப்பட்ட கெட்ட குணங்கள் இதையெல்லாம் நீங்க விட்டு விலகுங்க. வேதத்தில் எதையெல்லாம் விட்டு விலகணும், எதையெல்லாம் அழிச்சு போடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதை நம்ம அழிச்சாதான், விட்டு விட்டாதான். இல்லைன்னா அது நம்முடைய கண்களுக்கு முள்ளு, நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்குது, குத்தல் எடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா அது எவ்வளோ கஷ்டம். நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால் தான் உலகத்தில் நல்லாவே நம்ம வாழ முடியும். கண்களுக்குள்ள ஒரு குத்தல் எடுத்து கண்ணு பார்க்கவே முடியலன்னா அது எவ்வளோ கஷ்டம். இது ஒரு 2வது முள். 3வது மனிதனிடத்திலே காணக்கூடிய 3வது ஒரு முள்ளை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14. முள்ளுகள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும், ஐஸ்வரியத்தினாலும், சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊமையாக அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். விதைக்கிறவனுடைய ஒரு ஊமையை இங்கே சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற இவ்வளவோ ஜனங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊமையில் 4 நிலமாக பிரிக்கிறார். மனிதர் நடக்கக்கூடிய பாதை வழி அருகே கட்பாறையான நிலம், முச்செடி நிறைந்த நிலம், அடுத்து நல்ல நிலம். இந்த 4 நிலத்துக்கு ஒப்பாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும். ஒரு கூட்டம் மனிதர் நடக்கக்கூடிய வழி ஒரு ஹார்டான பூமி, கடினமாக இருக்கும். மனிதன் நடந்து 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 அந்த மண் மிருதுவாக இருக்காது. அவர்களுக்கும் தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அவங்களும் கேட்குறாங்க. கட்பாறையான ஒரு நிலம், மேலே மண் இருக்குது, மிருதுவான மண்ணு தான். ஆனால் உள்ளே கட்பாறை, வேர் விட்டு நல்லா செடிகள் முளைக்க முடியாது. அவர்களுக்கும் தேவன் விதையாகிய வசனத்தை கொடுக்கிறார். இன்னொரு பூமியை பார்க்கலாம். பூமிக்கு கீழே நல்லா தான் இருக்குது, பூமிக்கு மேலே முச்செடிகள் நிறைந்திருக்குது. ஆகவே வேர் விட்டு கீழே வளர்ந்தாலும் மேலே கிளை படர்ந்து வளர முடியாது, முச்செடி நிறைந்த நிலம். ஆனால் 4வது ஒரு நிலம், நல்ல நிலம், 30, 60, 100 விதைத்தவருக்கு பலன் கொடுக்குது. விதைத்த விதைகள் முளைச்சு பலன் கொடுக்குது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் 4 வகையாக பிரித்து ஊமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கிறோம், முச்செடிகள் நிறைந்த ஒரு நிலம், அதற்கு ஒப்பனையானவர்கள். வாசிங்க 8:14 லூக்கா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்களும் வசனத்தை கேட்கிறாங்க. வழியருகே உள்ள நிலம், அதுவும் அங்கேயும் விதைக்கப்படுகிறது. கட்பாறை நிலம், அங்கேயும் விதைக்கப்படுகிறது. முச்செடி நிறைந்த நிலம், அங்கேயும் விதைக்கப்படுகிறது. நல்ல நிலத்திலும் விதைக்கிறவருக்கு பட்சபாதம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் தேவனுடைய வாக்கியங்களை கேட்பதற்கு தருணங்கள், சமயங்களை தேவன் கொடுக்கிறார். வசனத்தை கேட்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், வசனத்தை கேட்டு அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை சிந்தித்து அதை தக்க வைத்து கொண்டு அதுபடி நம்ம வாழணும், கை கொள்ளணும். அப்போ விதைத்தவருக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்க முடியும். ஆனால் இவர்களை பார்க்கிறோம், முள்ளுள்ள ஒரு நிலம், அப்படி ஒரு கூட்டம். அவங்க யாரா? அவங்களுக்குள்ள இந்த முள்ளு அப்படிங்கிறது என்ன? இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை, உலக கவலை. இன்றைக்கு கவலை இல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே கவலைப்படுறவங்க தான்.
கர்த்தர் சொல்லுங்க, நீ கவலைப்படுகிற ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துகிறவர். நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நம்முடைய கவலையை கர்த்தர் பார்க்கிறார். கவலைப்படாதீங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிவார். ஆகவே கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். ஆனால் இவங்க வசனத்தையும் கேட்பாங்க. ஒழுங்காக ஆராதனைக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணி பிரசங்கத்தையெல்லாம் உட்காந்து நல்லாவே கேட்பாங்க. வேத வாக்கியங்கள் நல்லா தெரியும், வேத வசனங்களை எல்லாம் மனப்பாடமாக சொல்ல தெரியும், பிரசங்கம் கூட பண்ண தெரியும். ஆனால் அதை முடிச்சுட்டு வெளியே போன உடனேயே உலக கவலை, இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், வீட்டை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, வேலை விஷயத்தில் கவலை, பலவிதமான கவலைகள் அங்கே உள்ளுக்கு விதிக்கப்பட்ட வேத வசனத்தை நெருக்கி போடுறதுனால அந்த வேத வாக்கியமே பலன் கொடுக்காமல் போயிடுது. முட்கள், உலக கவலை. உலக கவலை உலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உலக கவலையை நம்ம பற்றி கொள்ளக்கூடாது. நம்ம கவலைப்பட்டு நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. ஆகவே நம்முடைய பாரத்தை அவர் மேலே வச்சிடணும், நம்ம கவலையை அவர் மேலே வைத்தரணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்திருங்க. அவர் நம்மை விசாரிக்கிறார். உன்னுடைய கவலை என்ன, உன்னுடைய பாரம் என்ன, உன் துக்கம் என்ன, ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரிக்கிற கர்த்தர். ஆகவே உலக கவலைகளினால், பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும், ஐஸ்வர்யம் பண ஆசை, நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவார். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் உங்களுக்கு போதும் என்று இருங்கள். போதும் என்ற மனதிலுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. நமக்கு இருக்குது, சாப்பிட இருக்குது, உடுத்த இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கவலை போகலை, ஆசையும் போகலை. இன்னும் வேணும் 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 வேணும். வீட்டை சேர்க்கிறவனுக்கு ஐயோ, வயலோடைய வயலை கூட்டுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. இருக்கிறது போதும் என்று இருங்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் அடுத்து சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, அதுதான் முள்ளு. இது வேத வாக்கியத்தை நெருக்குது. நம்ம கர்த்தருடைய வாக்கியங்களை கேட்குறோம், ஆனால் அந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால கேட்குற வசனங்களை வாழ்விலை கடைப்பிடிக்க முடியல, கை கொள்ள முடியல. அது பிரயோஜனமற்றதாய் போய் விடுகிறது. ஆகவே உலக கவலை அது ஒரு முள், ஐஸ்வர்யத்து மேல் ஆசை இச்சை அது ஒரு முள், ஆடம்பர வாழ்வை விரும்புகிறோம் எல்லாம், அதெல்லாம் சிற்றின்பங்கள் முள், இதெல்லாம் நம்முடைய முள். இவைகளெல்லாம் முள் என்று பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு முள்ளை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவனிடத்தில் இருந்த ஒரு முள்ளை பார்க்கலாம். பவுலுக்கு ஒரு முள், அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கும் முள். அவருக்கு அந்த ஒரு முள் தான். நம்மளுக்கு சாபன்ற முள், அழிக்க வேண்டியதை அழிக்காமல் இருக்கிறதுனால அது ஒரு கண்ணுக்கு ஒரு முள். இன்னும் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யம், சிற்றின்பம், இந்த மாதிரிப்பட்ட ஆசை இச்சைகளை அது ஒரு முள். அவருக்கு ஒரு முள், நமக்கு பல முட்கள். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு தேவன் நிறைய வெளிப்படுத்தல்கள் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார்.
ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவன் 3ஆம் வானம் வரைக்கும் பரதீசு வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். மனுஷர் பேசாத பாஷைகளை அவன் பேசினான். அப்படி அவனுக்கு மேன்மையான அனுபவங்கள் உண்டு ஆவிக்குரிய வாழ்வில். அதை குறித்து அவன் மேன்மைப்படுத்திட்டு இருந்திருக்கான். தன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தினதுனால தேவன் அவனுக்கு ஒரு முள்ளை கொடுத்தார். இனிமே உன்னை உயர்த்தாத, கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்து. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். இன்றைக்கு எல்லாமே தேவன் கொடுத்தது தான். அவரை தான் மகிமைப்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எதுவாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்விலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் தேவன் கொடுத்தது. நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல. நம்ம இங்கே பிரயாசப்பட்டு சம்பாதித்ததும் ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுத்தது. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, கிடைக்காம போகுதே. நமக்கு தேவன் கிடைக்க செய்தாரே, அது தேவன் கொடுக்கிறது. ஆகவே தேவனைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் பவுல் தன்னை உயர்த்தினதுனால ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இனி உன்னை உயர்த்தாத. ஆகவே நான் என்னை உயர்த்தாத படிக்கு, என்னை குறித்து மேன்மையாக நான் சொல்லாத படிக்கு, எனக்கு அதனால் ஒரு மேட்டிமை, பெருமை, அகந்தை எனக்குள்ள வராத படிக்கு என் தேவன் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுகிறார். முள்ளை கொடுத்தார். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. அது ஒரு பிசாசு, குட்டும் சாத்தானின் தூதன். அப்பப்ப கொட்டும். தன்னை உயர்த்தி நினைக்கும் போது, தன்னை குறித்து மேன்மையா நினைக்கும் போது அப்படியே தலையில் வந்து நல்லா கொட்டிடும். குட்டும் சாத்தானின் தூதன். இவருக்கு இது தாங்கிக்கவே முடியல. ஐயோ, இது ஆண்டவர் என்னை விட்டு நீங்கட்டும், இது என்னை விட்டு நீங்கட்டும் என்று 3 முறை கர்த்தரிடத்தில் அப்படி உருக்கமாய் வேண்டிக் கொண்டாராம். ஆனால் போகல. கர்த்தர் சொன்னார், அது இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னோட பலம் பூரணமாக விளங்கும். ஆகவே அவருடைய பலவீனங்களை குறித்து கூட சந்தோஷப்படுவாராம். அதனால் கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது, நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்வார், சிலுவை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். தேவன் எனக்கு தந்த எந்த வெளிப்படுத்தல்களையும் நான் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆகவே ஒருவன் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ஒரு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவன் சொல்லுவார் பாருங்க, எரேமியா 9:23-24. ஒருவன் மேன்மைப்படுத்த வேண்டும், தன்னை மேன்மையாக சொல்லணும்னு நினச்சா அவன் எதை தான் சொல்லணுமா? எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானத்தை குறித்து ஒரு ஞானி மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அடுத்த வசனம், இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொண்டதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். அவர் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு மெய்யான ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவனை அறிந்து கொண்டோமே, அதை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமா. தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து, தன்னுடைய ஞானத்தை குறித்து, எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்ட தகுதி இல்லை. எல்லாமே ஞானம் தேவன் கொடுத்தது, பராக்கிரமம் தேவன் கொடுத்தது, ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்தது, அனைத்துமே தேவன் கொடுத்தது. நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது ஒரு முள். பெருமை பாராட்டும் போது அப்பப்போ வந்து அது கொட்டக்கூடிய ஒரு முள் என்று பார்க்கிறோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியும் ஒரு முள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டு.
அது மட்டும் அல்ல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளை கேட்டும் இனி வரக்கூடிய பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளை பெற்று இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல நிலைமையில் வளர்ச்சி அடைந்தவங்க ஏதாகிலும் ஒரு காரணத்துக்காய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி மறுதலித்து போய்விட்டால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். ஒரு உதாரணம், அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அந்த மழையை குடித்து தன்னிடத்திலே பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற ஒரு பயிரை முளைப்பிக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும். மழை அடிக்கடி பெய்யுது, அந்த மழை தண்ணி எல்லாம் குடிச்சு அந்த பூமி அதில் விதைக்கப்பட்ட விதையை முளைய பண்ணி அந்த பயிரை கொடுத்ததுன்னா அந்த பூமி ஆசீர்வாதமான பூமி. ஆனால் இன்னொரு நிலம் இருக்குது, அடிக்கடி பெய்யக்கூடிய மழையை குடித்தும் அந்த பூமி தன்னிடத்திலே விதைக்கப்பட்ட விதையை முளைப்பிக்காமல் முச்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ அது தகாதது, அது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு இந்த இடத்துல 2 நிலத்தை குறித்து சொல்லுகிறார். ஏன் அப்படி ஊமையாக சொன்னார்? இதுக்காக அப்படி ஊமையை சொன்னார்? மேலே நம்ம பார்க்குறோம், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளை கேட்டு அவருடைய கிருபையிலே பலப்பட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்தவங்க அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும், அவங்க நிலைச்சிருக்கணும். அது ஒரு ஆசீர்வாதமான நிலம். இதெல்லாம் அடிக்கடி பெய்கிற மழை, இந்த ஆசீர்வாதங்கள் தேவனால் பிரகாசிக்கப்பட்டவங்க, தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவியை பெற்றவங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் பெற்றும் மறுதலித்து போய்விட்டால், பின்வாங்கி போய்விட்டால் சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று ஒரு நிலம் இருந்ததே. முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் என்று ஒரு நிலத்தை அங்கே பாயிண்ட் பண்ணுறாரே, அதற்கு சமமாக அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அருமையானவர்களே, இங்கே மனிதனே ஒரு முச்செடியான நிலமாக இருக்கும் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறதுனால. இப்படி வேதத்தில் பார்த்தா முட்கள் என்று நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் எவ்வளவு முட்களுக்கு சமமான எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுபோல இன்னும் ஒரு முல்லை பார்க்கலாம். முட்களின் நடுவே லீலி புஷ்பம், முட்களின் நடுவே ஒரு லீலி புஷ்பம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், முட்களின் நடுவே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்தைகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். சபையை குறித்து சொல்லுகிறார். சபை தேவனுடைய ஜனங்கள், தேவதாசர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள்,
ஒரு லீலி புஷ்பத்தை போல. லீலி புஷ்பம் அது முட்களுக்கு நடுவே அதோடைய பூத்திருக்குது. முட்களின் நடுவே இங்கே பார்க்கிறோம் இந்த லீலி புஷ்பத்தை சுற்றிலும் முட்கள். அப்படிதான் இன்றைக்கு சபை அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் முட்கள் தான். தேவனுடைய ஜனங்கள் அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், முட்களின் நடுவே. முட்கள் என்று சொல்லக்கூடியது என்ன? 2 சாமுவேல் 23 6-7 வசனங்களை பாருங்க. 6-7. பேலியாளின் மக்கள் அவர்கள் முட்களுக்கு சமம். அனைவருமோ பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமமானவர்கள். பேலியாளின் மக்கள் அவங்க தான் முள்ளு. உலகத்து மக்கள் மெய்யான தெய்வத்தை அறியாதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள், பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கிறவர்கள், கர்த்தருடைய அன்பை உணராதவர்கள். இன்றைக்கு பேலியாளின் மக்கள் அவர்கள் முள்ளுக்கு சமம். இதன் நடுவில் தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகம், மனிதர்கள் பொல்லாதவர்கள், கொடுமை நிறைந்த ஒரு பூமியில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் முட்கள் தான். இதன் நடுவே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை ஒரு லீலி புஷ்பமாய் அது மலர்ந்திருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். முள்ளுகளின் நடுவே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, கர்த்தருக்கு பிரியமானவள் தேவ பிள்ளைகள் அதை போன்றவர்கள். இன்னைக்கு முட்களின் நடுவே தான் இருக்கிறோம். அதனால நம்ம முள்ள மாறிடக்கூடாது. முட்களுக்கு நடுவே இருந்தாலும் முள்ளுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கூட சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வரைக்கும் வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் லீலி புஷ்பம். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் லீலி புஷ்பம். ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க? அடுத்த வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, முட்களின் நடுவே. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நம்ம சாமுவேலில் பார்த்தோம். பேலியாளின் மக்கள் முள்ளுகளுக்கு சமம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி அது முள்ளுகளுக்கு சமம். அவர்கள் நடுவில் நீ ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிறாய். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜனம், அவர்கள் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற சுடர். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். ஆனால் எங்கே இருக்கிறார்கள்? கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவிலே, முள்ளுகளின் நடுவிலே லீலி புஷ்பமாய் இன்னைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி நடுவில் இருக்கிறன்னா எப்படி இருக்கணுமா? வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. நாம குற்றமற்றவங்களா இருக்கணும். முள்ளுக பார்த்துக்கிட்டு இருக்குது, எப்ப குத்தலான்னு. ஆகவே இந்த முட்களின் நடுவே இருக்கிறோம். பேலியாளின் மக்கள் நடுவில் இருக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவில் இருக்கிறோம். முட்கள் சூழ்ந்திருக்கிறது, லீலி புஷ்பம் மலர்ந்திருக்கிறது. ஆகவே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் அடுத்து மாசில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம முறுமுறுக்க கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் சண்டை போடுறவங்களா, கர்த்தருடைய ஊழியக்காரர் சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. முறுமுறுக்கவே கூடாது, தர்க்கம் பண்ணவே கூடாது. என்றால் சண்டை மாத்திரம் போடலாமா? ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் அதை நம்ம அமைதியாக தான்
ஏன்னா முட்கள் சூழ்ந்திருக்கிறது. நாமோ லீலி புஷ்பம் முட்களின் நடுவே. இப்படி நம்மளும் ஒரு காலத்தில் முள்ளாக இருந்தவங்க தான், இன்றைக்கி லீலி புஷ்பமாக இருக்கிறோம். ஏன்னா முள்ளாக இருந்து மற்றவங்களை குத்திக்கிட்டு இருந்த ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த முட்களை எல்லாம் முள்ளுகளாலே பின்னப்பட்ட ஒரு கிரீடமாக அது தலையிலே அவருக்கு சூட்டப்பட்டது. அவர் தலையிலே சூட்டப்பட்ட இந்த முள்ளுகள் அனைத்துமே மனிதர்களுடையது தான். அவர் சுமந்த சிலுவை அது நம்முடையது. நம்முடைய பாவ அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நோய்கள், நம்முடைய பாடுகள், துக்கங்கள், நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனை, பிசாசுடைய துரைத்தனம், அதிகாரம் எல்லாத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். சரீரத்திலே அவர் அடைந்த ஒவ்வொரு காயங்கள், நம்முடைய மீறுதல்கள், ஒவ்வொரு காயங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், அவர் சரீரத்தில் நொறுக்குதல் எல்லாமே நம்முடையது. ஆகவே முட்கள், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசிலே வைத்து கோலால் அடித்தார்கள். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய முள்ளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு சுமந்து விட்டார். நம்முடைய வாழ்வில் முள் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் முள்ளாக இருக்கவே கூடாது. இந்த எந்த முள்ளுமே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நம்முடைய வாழ்வில் அக்கிரமம் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தபடியால் பாவம் இருக்கக்கூடாது. நம்முடைய பாடுகள், துக்கங்களை ஏற்றுக்கொண்டபடியால் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய முள்ளுகள் எல்லாம் அவர் சிரசிலே வைத்து அடிக்கப்பட்டது. அவர் அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம வாழ்வில் முள்ளே இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் முள்ளாய் இருந்து குத்தக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஆகவே அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு அவர் அனுபவித்தது அனைத்தும் நம்முடையது. அது நமக்காக. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து நம்முடைய ஓட்டம் முடியும் நாளிலே அவர் முட்கிரீடம் சூட்டப்பட்டபடியால் நமக்கு அங்கே கிரீடங்கள் ஆயத்தமாக இருக்கும். நமக்கென்று வைத்திருக்கிற கிரீடம் அங்கே நமக்கு ஆயத்தமாக இருக்கும். உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை நீ காத்துக்கொள். வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமா, நம்ம கிரீடத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்வில் திரும்பவும் முள் இருந்துச்சுன்னா நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கிரீடம் பறி போயிடும். ஆகவே உனக்குள்ளதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி அந்த வேறொருவன் நம்ம வாழ்வில் முள்ளை கொண்டு வந்துடுவான், அது பறி போயிடும். காத்துக்கொள், நமக்குள்ள கிரீடத்தை நம்ம அடைஞ்சு ஆகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ சந்தோஷமாக சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசனத்தை விரும்பக்கூடிய அனைவருக்கும் நீதியின் கிரீடம் உண்டு என்று சந்தோஷமாக சொன்னார். ஆம் அருமையானவர்களே, நாம் நற்கிரீடங்களை சூடப் போகிறோம். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு முட்கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே மானிடனாய் பிறந்து எங்கள் பாவங்களை சுமந்து எங்கள் அக்கிரமங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, முட்கள் போன்ற எங்கள் பாவங்களை உம்முடைய சிரசின் மேல் முள்ளுகளாக பின்னி அடிக்கப்பட்டதின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு உணர்வை தந்திருக்கிறீங்கப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதினாலே அக்கிரமங்கள் எங்களுடைய வாழ்விலே இனி காணப்படக்கூடாது. ஆண்டவரே, பாவமான காரியங்கள் எதுவும் எங்கள் வாழ்விலே காணப்படாத வண்ணம் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஜீவிக்க முட்கள் போன்ற
பாவங்கள் அநேக காரியங்களினாலே உம்முடைய சிரசிலே முள்களால் பின்னி கோலால் அடிக்கப்பட்டதன் நிமித்தம் முட்கள் போன்ற பாவமான எந்த காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு முட்கிரீடத்தை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே ஆண்டவரே நாங்கள் நற்கிரீடத்தை பெறும்படிக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதைப் போல ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்களும் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ கிரீடமும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிரீடங்களை, ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்ததின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் பரிசுத்தவான்களாக வாழும்படிக்கு ஒரு மாதிரியை நீர் வைத்து போனீர் கர்த்தாவே. அதை நாங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.